ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிளாக் கிரேசி அப்படின்ற ஒரு கேம் தான் விளாட போகிறோம். கிடைக்கல போனால் இப்போ அஞ்சல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் கொடுத்துங்க. அப்போ தான் சொன்னாரும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம் ப்ளே. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் மாதிரி தான் இருக்கும். இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 10% தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதனால் கோபல் ஸ்டோனால் என்னமோ பண்ணி வச்சுருக்கானுங்க. இருங்க, நம்ம பேலஸ் மாதிரி இருக்குது. அப்படி பார்க்கலாம். பன்றி பன்றி ஓகே, கண்ணாடி ஆடாதெல்லாம் வா. என்ட்ரன்ஸ் இதுக்கு இருக்குமே. அடா என்ட்ரன்ஸே காணா டாய். ஸோ நம்ம இந்த இடத்துல கொஞ்ச நேரம் தாங்க இந்த வில்லேஜில் இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடுவோம். பிகாஸ் இதே இடத்துலையே நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டு இருந்தேன்னா போர் அடிச்சிடும். என்னடா ஒன்றுமே இல்லை. ஏங்க வெளியே இருந்து பார்க்குறப்ப அப்படி இருந்துச்சு, உள்ளே வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஐஸ் கிரீம் இருந்த இதுவாக அதில் ஆனால் பாவி ஏங்க ஐஸ் கிரீட்டில் விழுந்தால் இது அடி விழுதே. சரி விடு. ஓகே, நம்மளுக்கு இப்போ தேவையான பொருட்கள் தேவைப்படுகிறத இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். ஓப்பன். என்னடா பிளேடெல்லாம் இருக்குது. ஓப்பன். ஒருவேளை கொலகாரனாக இருப்பானோ, எதுக்கு தேவையில்லாத வேலை கிளம்பிடலாம். எவனா வச்சு யாரா நீ ஏன் வீட்டு வாசலில் நின்றுட்டுருக்குன்னு பத்துன்னு அடித்து போட்டானா என்ன பண்ணுறியா? என்னடா தண்ணியாக இருக்கு, எப்படா அப்போ வந்து வீட்டுக்குள்ளே இருங்க. நம்மளுக்கு இல்லாத வழியா ஓடி போய் ஒரு ஜம்ப். ஐயோம்மா ஜம்ப்பு. ஓகே பண்ணியாச்சு. ஓப்பன். இருங்க. நல்லா இருக்குடா. ஆனால் இந்த வீடு தண்ணியாக இருந்தாலும் குட், இட்ஸ் குட் ப்ராவ். இங்கே பாருங்க, இங்கே ஒரு வாசல் கட்டியிருக்காங்க, அந்த சைடு ஒரு வாசல் கட்டியிருக்காங்க. எதுக்கு வச்சுருக்கான்னு தெரில. ஓகே, கீழே ஒரு வீடு இருக்குது, போய் பார்த்துடலாம். அம்மா தாளடி தண்டாலடி பெட்டு இதான் மெயினு. இதை எடுத்துக்கலாம். ஒரு பெட்டு, கொஞ்சம் சாப்பாடு மட்டும் எடுத்துகிட்டு அப்படி இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம். என்னடா எனக்கு இப்போ இந்த இடத்துல ஃபார்ம்லாம் இருக்குங்க. கேரட்டு, பொட்டேட்டோ, ப்ரெட் இதெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி எதாவது கச்சா எத்தனை கிளம்பிடுவேன். ஆனால் அது எதுவுமே அப்படி இல்லையடா. எந்த இடத்துல நின்று வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும்? இந்த இடம் தானே. ஆமாம், இப்படியா போனால் அப்படி போயிட்டான். யாரா அவன் வில்லேஜர்? தல்றா டே தல்றா. சம்சாமுக்க தல்றா ஏய் கண்ட்ரி ப்ரூட் தள்ளி விட்டாங்க. பைத்தியக்காரா, ஏன்டா அப்படி பண்ணுற? ட்ரேடு பண்ணுறான். வேவ் எமரால்டு இருந்தால் அவன்கிட்ட ட்ரேட் பண்ணலாம். என்கிட்ட இல்லை, சாரி. கேமுக்கு இப்போ தான்டா புதுசு, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஆனால் கொஞ்சம் மைண்ட் கிராஃப்ட் மாதிரி தாங்க பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. எமரால்டு இருக்குது, வேஸ்ட்டு. பெட்டு எடுத்தாச்சு. எனக்கு இந்த கோல்டன் கலர் பெட்டு நல்லாயிருக்கு. ஆனால் இது எடுத்து நினைப்பான் வீட்டுக்காரன், வில்லேஜர் நினைப்பான், எங்கடா கோல்டன் கலரில் வச்சுருந்தா வெள்ளை கலரில் இருக்குன்ட்டு. அதெல்லாம் அப்படி தான். நான் தான் திருடிட்டு போயிட்டேன். இங்கே இருக்குது பாருங்கள் பீட்ரூட் தானே. ஆமாம், இருங்க. என்னது பீட்ரூட் கட் தான். நல்ல வேலை, தப்பாக சொல்லி அசியம் போடல. சீடெல்லாம் இருக்குது. பண்ணி எதுக்குறா நம்மளே பார்க்குது. அங்கே போங்கடா ஓகே எறா சீக்கிரம். 21 பீட்ரூட் இருக்குது. இன்னும் ஏதாவது ஒரே ஒரு சாப்பாட்டு பொருள் கச்சா கிளம்பிடலாம். பார்க்குறேன், கண்ணில் பட மாட்டேங்குது. இந்த வீடுமே கண்ணில் படுது, பட் எதை எடுக்கிறதுன்னு தெரில. என்னடா இதே பில்லா அடிச்சுக்குவோம். ஆல்ரெடி டிண்டுக்கு ஓடுறா நைட் ஆகிற மாதிரி இருக்கு. ஓகேங்க, நம்ம ஏதாவது செஸ்ட்டு மட்டும் இப்போ பார்த்துக்குறோம். என்னடா ரீஸ்பான் பாயிண்ட்லாம் இங்கே இருக்குது, பட் நம்ம செட் பண்ண போகிறதில்ல. ஓகே, இங்கனுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது. ஹாய் யாரா நீ? ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்குது இந்த இடத்த. எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. விடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு இடத்துல பெட்டை போட்டு படுத்துட வேண்டியதான். இந்த இடம் சரியாக இருக்கும். இந்த பெட்டாக போட்டு படுத்துடலாம். ஓகே, தூங்குடா. இன்னும் நைட் ஆகலையா? சாயங்காலம் ஆயிடுச்சுடா, தூங்குடா. அவ்வளோதான். ஓகே, சீக்கிரம் எந்திரிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ண போகிறோம் கைஸ். பாய்டா வில்லேஜர். அயன்காலமுங்க ஐயா எங்கே இருக்கீங்க? எங்கே இருக்கேன்? அவனுக்கு மட்டும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடலான்னு பார்க்குறான். கண்ட்ரி ப்ரூட் எங்கடா இருக்கான் அவன்? டாய்
விடுங்க, அவன் காணோம். நம்ம கிளம்பலாம். இந்த இடத்த கடைசி ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஓகே, திரும்பி பார்த்துட்டு போகலாம். ஓகே, சீசோ பார்பேட் அப்படின்ட்டு போகலாம். ஓகே, சீக்கிரம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வுட் அண்ட் பிக்காக்ஸு இதெல்லாம் தேவைப்படுது. அதனால இந்த மரத்தை நம்ம குடைய போகிறோம். அப்புறம் கிராஃப்டிங் டேபிள் பண்ணணும், அது இதுன்னு இருக்குது, நம்ம பண்ணுறோம். அதேமாரி வீடு கட்டணுங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? நல்ல வேலை நம்மளை இதில் ஸ்பான் பண்ணி விட்டானுங்க, வில்லேஜ் இதில். ஏன்னா அப்போ தான் பெட்டு ஈஸியாக கச்சிச்சு. ஓகே, ஆல்ரெடி எர்ரா இல்லடா, இந்த மரம் வேணாம், நல்லா இல்லை. ஓகே, பப்பைட்டு கிராஃப்ட் பண்ணிடுவோம். எங்கடா இருக்கு உட்டன்? இதாக மாற்றணும்டா. எங்கடா? இங்கே இருக்கு. 20 இருக்கா? ஓகே, 8 ஸ்டிக்கு, ஒரு கிராஃப்டிங் டேபிள் போதும். தட்ஸ் ஆல். ஓகே, இந்த கேமில் சில பல பக்ஸ் இருக்கும், அது மட்டும் என்னென்னு பார்க்கணும். ஓகே, ஒரு இது இன்னொன்று போட்டுக்கலாம். ஓகே, இதை எடுத்துக்கலாம். போயிட்டு வரேன்டா. வராது. ஸோ எந்த சைட்லலாம் இப்போ சார் நம்ம இந்த இடத்துல வீடு கட்டிடலாமாங்க? வியூ அதிகமாக இருக்குச்சு, நல்லா இருக்கே. சாப்பாடு ஒன்றுனா இங்கே வந்து எடுத்துக்கலாம். பார்க்கலாம். இப்போ தான் ஆரமே வச்சுருக்கோம், அதுக்குள்ளே இப்படிலாம் யோசிச்சா என்ன பண்ணுறது? போகலாம் வாங்க. ஓகே, நம்ம என்ட்ரி ட்ராகனை பார்க்க முடியுமான்னு தெரியலைங்க. அது மட்டும் இந்த கேமில் இருந்துச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன், மைன்கிராஃப்ட்டுக்காரனை ஃப்ரீயாக கொடுக்கல இந்த கேம் விளாட்லாம், ட்ரை பண்ணலாம். விளாட்லாம், பட் எப்படி சொல்கிறது, அந்த ஃபீல் கிடைக்காது இந்த கேமில். ஓகே, என்னடா கோபிள் ஸ்டோன் கிடைக்கிது, கோல் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நம்மளுக்கு கோல் தேவைப்படுதுங்க. ஒரு 40 கோபிள் ஸ்டோன் எடுத்துக்கலாம். எதுக்கு ப்ரோ அவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படி தான் தேவைப்படுதுங்க, என்ன பண்ணுறது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கேமில் நான் நிறைய விளாண்டாங்க. அப்போது எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்போனால் ஒரு இடத்துல லாவாவும் வாட்டரும் இருந்துச்சு. சரி, கோல்டு டைமண்ட் இருக்கும் போனால் எடுத்துகிட்டு வந்தேன். வரப்போ ஒரு சின்ன இடத்துல பேராசப்பட்டு ஒரு இடத்துல டைமண்ட் இருந்துச்சு. நம்மகிட்ட இவ்வளோ இருக்கே, இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலான்னு போனேன்னா லாவாவில் கால் பட்டுச்சு. அதை நான் கவனிக்கலை. பையன் தீஞ்சு போயிட்டான். ரீஸ்பான் பண்ண இடத்துல என் பெட்டு நான் வைக்கலை. பெட்டு வந்துட்டு வேறு இடத்துல இருந்துச்சு. நான் ரீஸ்பான் இடம் வேறையாக இருந்துச்சு. ஸோ நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்ததெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. கோல்டன் ஆர்மர்லாம் எடுத்தேன். ஒரு ஜாம்பி போட்டு வந்துச்சு, அதை அடித்து பிடுங்கி எடுத்தா மேப்பே எங்கே இருந்தேன்னு எனக்கே தெரில. எனக்கு மனசே உடஞ்சிருச்சு. அயன்லாம் ஒரு 40 அயன் கிட்ட வச்சுருந்தேன். அதெல்லாம் இன்னும் நினச்சி பார்த்தா மனசு கஷ்டமாக இருக்குது. சரி விடுங்க, நம்ம கிளம்பலாம். 40 கோபிள் ஸ்டோன் எடுத்தாச்சு. ஓகே, ஆமாம், பார்த்து போச்சு. நாங்கள் 40 கோபிள் ஸ்டோன் உடைச்சதுக்கு இந்த உட்டன் பிக்கெட்ஸு அவ்வளோதான் போல். இன்னும் மேலே போகலாமா இல்லை கீழேயே எல்லாம் மைனிங் இதெல்லாம் பண்ணிடலாமா? பார்க்கலாங்க. இப்போ ஒரு 2 இது கோபிள் ஸ்டோன் பிக்கெக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கடா கிராஃப்டிங் டேபிள்? போய்டா. இங்கே வச்சாச்சா? வச்சுட்டு ஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த இருக்கு பாருங்க. 2 தான் பண்ண முடியும். பண்ணுறா அதான் சொன்னேன், அந்த பக்கு அந்த ஸ்டிக்கும் அதே இடத்துல இருக்கனால பண்ண முடியும். என்ன தானாக வந்து வலையில் மாட்டுற பற்றியா? ஓடாத ஆட்டுக்குட்டி, தானாக வந்து என் வலையில் மாட்டினீங்க. அதுதான், போயிட்டு வா. இங்கே ஏதோ கேவ் மாதிரி இருக்குங்க, இருங்க போய் பார்த்துட்டு வரேன். வாட் இஸ் திஸ் ஆஃப் தி வேல்? கண்ட்ரி ப்ரூட்ஸ் ஓப்பன். என்னடா ஓப்பன் ஆக மாட்டேங்குது? சரி, இது தட்டி இடிக்குது. ஏன் இந்த இடத்துல எங்கேயோ டைமண்டு இல்லை கோல்டு இருக்கும். இந்த மலையில் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்க, நம்ம வந்துட்டு கோல் கண்டுபிடிச்சி அப்படியே அந்த கேம் பிளே எண்ட் பண்ணிட்டு பார்ட் 2 இந்த வீடியோ எவ்வளோ போதோ அதை பார்த்து பார்ட் 2 போடுவேன். நான் போட மாட்டேன். தட் இஸ் தி ட்ரூத். ஓகே, ஏப்பா ஓடு கறி கொடு.
ஓகே இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ண போகிறோம். போ உடடா பீட்ரூட் சாப்பிட்டா எவ்வளோ ஃபுட்டு ஏறும் இருங்க பார்ப்போம். சாப்பிடு. அடா 1.5 தான் ஏறுது. டேய் என்னடா அரை ஏறுன மாதிரி இருக்கு. அடா பாவி ஏமாற்றி போட்டானுங்க. ஐயோ ஐயோ. ஜம்ப் ஓட ஜம்ப் பண்ணு ஓட ஜம்ப் பண்ணு. உட்காராதடா எந்திரான். உட்காந்துக்கிறான் அப்படியே படக்குன்னு. அங்கே பாருங்க அங்கே ஒரு மலை இருக்குது. பட் போய் தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் கோல் டைமண்ட் இதெல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம ட்ரை பண்ணுறோங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எஃபர்ட்டாக போடுவோம். பட் பார்த்து விளையாடணும். ரீஸ்பான் பாயிண்ட்லாம் செட் பண்ணிட்டு வரணும். இன்வென்ட்ரி கீப் இன்வென்ட்ரி ஆன்லேயே இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம இது எனிமிக்கிட்ட மாட்டினாலோ இல்லை லாவால் செத்துட்டாலுமே இது கிடைக்கும். நம்ம பொருளில் இன்வென்ட்ரிலேயே இருக்கும். அதனால தான் கீப் இன்வென்ட்ரி ஆனில் வைக்கணும். நம்ம பார்ட் 2 பார்த்துக்கலாம் அதெல்லாம். ஓகே எந்த பொருளுமே கிடைக்கலையடா. டே ஒரு கோல் கூட கிடைக்கலடா. எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு. ஓகே வந்தாச்சு. இந்த இடத்துல ஒரு சுரங்க பாதை போகிறது. என்ன பண்ணுறது? என்னடா எல்லா இடத்துலையும் தண்ணியாக இருக்கு. கோல் கிடச்சிருச்சுடா எப்பா. ஓகே உடைக்கலாம். ஒட வைப்ரேட் ஆகுதுங்க. ஏன்னு தெரியல இந்த மாதிரி உடைக்கிறப்ப தண்ணி வருதுடா. இங்கே பாருங்க கோலாக இருக்குது. எடுக்கிறோம் இன்னைக்கு. பட் எந்த இதுலேயும் மாட்டிக்க கூடாதுங்க. பார்த்து தாங்க இது பண்ணணும். அது கொஞ்சம் பயமாக இருக்குது. பாத்துரா இந்த இடத்துல 1 இருக்கு. அங்கே 2 இருக்கு. தண்ணியை ஸ்டாப் பண்ணிட்டு இது பண்ணலாமா இல்லை வேணாமா பார்த்துக்கலாம். கோல் அங்கே இருக்குது. அப்பா இருங்கடா. அம்மா அங்கிட்டும் தண்ணி வருது இங்கிட்டும் தண்ணி வருது. நான் எங்கிட்டா போய் இது பண்ணுவேன். இந்த இடத்துல கோபிள் ஸ்டோன்லாம் வேணாம். போடு பட்டு லாக் போடு. என்னடா அது? ஐயோ இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்ல இருக்கலாமே. கொஞ்சம் மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயோ தேவையில்லாத வேலை பண்ணிட்டேன். விடுங்க பார்த்திங்களா மேலே ஏறிடலாம். அது வேறு விஷயம். லாக் ஆகலை இந்த இடம். உடடா கோவப்படுத்துகிறான் மெயிலா. இருங்க வந்துட்டேன். இருங்க இந்த இடத்த விட்டு வெளியே போனானே அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? வாங்க போகலாம். வெளியே போ போடா. ஓகே கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்கேன்டாடி. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் நோட்டிஃபிகேஷன் வரும். பை கைஸ், பை.